சிவசுப்பிரமணியம் அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்ற வார்த்தையை மாத்தி பிச்சை எடுத்தாவது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு புது மொழியை கொண்டு வந்திருக்காரு ஐயா. அவங்க தன்னோட சேவையை 2 ரூபாய் பிச்சை எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஆரம்பித்த இந்த சேவையை அவங்க மனைவி இறந்து போன பிறகும் மனைவி கிட்ட இருந்த சத்தியத்தால இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. இதுவரை இந்தியாவில் பல மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம், சைக்கிள் பேருந்து, ட்ரெயின், இப்படி பல பயணங்கள் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சேவையாற்றி வந்திருக்காரு. கடந்த 20 வருஷமா இரத்த தானம், கண்கள் தானம், உடல் தானம், உறுப்பு தானம், தோல் தானம், ஸ்டெம் செல் தானம், இப்படி பல்வேறு வகையான தானங்களை பத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. அன்பு சகோதரர் திரு கே சிவசுப்பிரமணியம் அவர்களின் சிறப்பான சேவையை பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக சேவை விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் இன்னும் அவருடைய பணியை தொடர வேண்டும் என்று நமது விருது குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஐயா பற்றி இவ்வளோ நேரம் சிறப்பாக சொன்னாங்க. உங்களுக்கு நம்ம அம்மா அப்பா அவேர்னஸ் அப்பா அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமா வந்து எனக்கு நல்ல ஒரு சகோதரர். உங்களுக்கு என்னன்னா வந்து அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பேரம்பேத்திகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருந்தா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், குடும்பம் குட்டி எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காக தன்னோட வாழ்நாள அர்ப்பணிச்சவங்களுக்கு வந்து உடல் பொருள் ஆவி வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காகவே வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் இருக்குமாயா? 20 வருஷம் 20 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா எந்த தொடர்பும் இல்லாம உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவருக்குன்னு தனியா வீடு கிடையாது, அவருக்குன்னு தங்கறதுக்கு இடம் கிடையாது, அவருக்குன்னு வந்து பார்த்தா சொந்தம் சொல்லி யாரும் கிடையாது. உங்களுக்கு அவருக்குன்னு வந்து பார்த்தா பொருளாதாரம் சொல்லி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இது எதுவுமே இல்ல 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 எது கேட்டாலுமே அவர்கிட்ட இல்லதான் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த 20 வருஷத்துல அவரு சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்மள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல சொந்தங்களையும் நல்ல சகோதரர்களையும் நல்ல சகோதரிகளையும் சம்பாதிச்சு இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ இல்ல, உங்களுக்கு முழுக்க முழுக்க மக்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேவைக்காகவும் நாட்டுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரயாணம் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கஷ்டப்படுறோம் ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு. இன்னைக்கு விருது வாங்குறதுக்கு நீங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனா அவரு சமுதாயத்துக்காக மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இந்தியா ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட ஆரோக்கியம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வயசுக்கு டிராவல் பண்ணியிருக்காருன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. அவங்களுக்கு எங்கேயுமே 1 ரூபாய் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பாதிச்சு வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்ணது கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சேவை பண்ணது மூலமா எல்லாரும் கொடுத்த நன்கொடையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா செயல்பட்டு இருக்க எங்க அருமையான வந்து பாசக்கார வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்கு இன்னைக்கு என்னன்னா அது தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், உங்களுக்கு நாங்க எங்க போனாலும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டோட மிக முக்கியமான ஒரு சொத்து, ஒரு பொக்கிஷம். உங்களுக்கு இவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு கடமையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழக அரசு இருக்கு, இந்தியா அரசுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி தோழர்கள் எங்களுக்கு நாங்க ஒவ்வொரு ஏரியாலையுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு வச்சிருக்கோம். உங்களுக்கு இவங்க முழுக்க முழுக்க வந்து நாட்டுக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து செயல்பட்டு இருக்கவங்க. இவங்களை பாதுகாக்கிறதுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் கிடையாது. உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தனி மரமா இருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய சொந்தங்களை சம்பாதிச்சு வச்சிருந்தா கூட உங்களுக்கு இந்த முதுமையான காலத்துல இவ்வளவு சேவைகள் பண்ணி சமீபத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பக்கவாதம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கவாதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தாண்டியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு உங்களுக்கு இன்னைக்கும் சமூக சேவையை வந்து பாத்தீங்கன்னா 24 மணி செஞ்சிட்டு இருக்க ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு சகோதரர் உங்களுக்கு இவங்களுக்கு அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு வாழ்வாதாரம், அதாவது வாழ்வாதாரங்கிறது அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேவைக்கான ஒரு முன்னெடுப்பை வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்களை பார்த்து அடுத்த தலைமுறை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேவை பண்றதுக்கு முன் வருவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமுதாயத்துக்காகவும் ஒரு வளர்ச்சி திட்டத்தை முன்னெடுப்பாங்க. இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவசுப்ரமணியன் ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக சேவகர் விருது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விழாவை தலைமையேற்று நடத்துறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வழங்கும்படி அன்புரை கேட்டுக்கொள்கிறோம். 2 பேருமே மேடைக்கு வாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பாருங்க கேமரா ஓகே ஓகே அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சிவசுப்ரமணி. முந்தித்தவம் இருந்து 300 நாள் சுமந்து பிள்ளையை பெற்றெடுத்து என் பெற்றோர் வைத்த பெயர் சிவசுப்ரமணி. அதாவது எனக்கு சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர். 1993 நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க, விவசாய குடும்பம். 8 வீடு வாடகை விட்டுருந்தோம். ஒரு நஞ்சை நிலமெல்லாம் இருந்தது. 1993 என்னுடைய மாமனார் குடும்பத்தோடு சேர்ந்து ஜவ்வரிசி தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணோம். அதில் எல்லாரும் எங்களை ஏமாற்றிட்டாங்க. நானும் என்னுடைய நண்பர் ராகவன் ஒருத்தர் செட்டியார், அவர் 2 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி வெறும் 3 லட்ச ரூபாய் தான் போட்டோம். 1993 ஒரு ஃபேக்டரி ஒன்று லீஸுக்கு எடுத்து எங்கள் மாமனார் வீட்டுக்கு தொழில் தெரியும், எங்களுக்கு தொழில் தெரியாது. எங்ககிட்ட பணம் இருந்தது, அவங்க கிட்ட தொழில் இருந்தது. அது அவங்கள நம்பி வேணா மாமனார் மருமகனை ஏமாற்ற மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. கடைசியில் எல்லாம் கம்ப்ளீட்டாக எங்களை ஏமாற்றிட்டாங்க. இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்கறது, இப்படியே எங்கள் குழப்பம் போயிடுச்சு. இதில் எல்லாம் கடனாகி எனக்கு 3 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு +2, 2வது பொண்ணு 10th, 3வது பொண்ணு 8th. ஆனுவல் முடிஞ்ச உடனே 1995 திருப்பூருக்கு பிழைக்கிறதுக்காக வந்து இந்த ஊருக்கு நானும் என் மனைவி என் 3 மகள் 5 பேர் வந்து இந்த புஷ்பா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. அந்த எம்மதமும் சம்மதம்னு எழுது 3, அதாவது ஜீசஸ், அல்லா, விநாயகர், இது மாதிரி எல்லாமே அந்த கோயில் இருக்கு. அங்கே தான் வந்து முதல்ல கால் வச்சு அன்னைக்கு அந்த கோயில் விசேஷ அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த உணவு இந்த திருப்பூர் மண்ணி இன்னைக்கு காலையில் சாப்பிட்ட வரைக்கும் இந்த 30 வருஷமா இந்த திருப்பூர் மண்ணி என்னை ஒரு வேளை கூட பட்டினி போகல. இந்த மண்ணில் கால் வச்ச உடனே நானும் என் மனைவி எடுத்த முதல் எங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி என்ன கேட்டிங்கன்னா, பணத்தை நான் கடன் வாங்கி தான் இந்த நிலைமைக்கு வந்தோம். இனி இந்த உயிர் போகிற வரைக்கும் கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் 10 பைசாவோட கடன் வாங்கல. ஏதாவது ஒரு ஜவுளி கடைக்கு ஒரு பொருள் வாங்க போனால் கூட காசு இல்லைன்னா பாதி பொருளை வச்சுட்டு இருக்கிற காசு மட்டும் வாங்கலாம். அப்படி கடன் வாங்க இன்னைக்கு வரைக்கும் கடனை வாங்கினதில்லை. கடனை, அதாவது கடன் என்பது நம்மளை சொல்கிற அது ஒரு காலம். கடன் வாங்கக்கூடாது. அதற்கு பிறகு எனக்கு என்னுடைய 3 பெண்களும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, லவ் மேரேஜ். நானே 3 பெண்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஏமாளி யாருன்னா பேரண்ட்ஸ் தான். பிள்ளைங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவோம், அவங்க சொன்னது நம்ம சரி, என் பிள்ளை இது மாதிரி பண்ணியிருக்காது அப்படின்னு தான் சொல்லுவோம். 3 மகள்களுக்கு 3 பேருக்கு காதல் திருமணம் நானே பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு 1/1/2005 அன்னைக்கு நான் திருப்பூர் பனின் கம்பெனிக்கு போனோம். ஏன்னா பேசிக்காக நான் சைக்கிள் கடை தொழில் எனக்கு தெரியும். 3வது குடிநீர் திட்டம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல எல்லாம் சாலையெல்லாம் பறிச்சு போட்டு அப்புறம் 3 வருஷமா ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருந்தேன். நிறைய சம்பாதிச்சது. ஒவ்வொரு மாசமும் அப்போல்லாம் நகைய தங்கத்தோட விலை ரொம்ப கம்மி தான். என் பொண்ணுக்கு 3 பேருக்கு ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு 2 பவுன்ல 3 மாசத்துக்கு ஒருக்க ஒரு செயின் வாங்கி போட்டுருவேன். எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சங்கிலி இந்த கோபி செயின் சொல்லுவாங்க, அந்த சங்கிலி தான் பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்கும், என் மனைவிக்கு எல்லாத்துக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 3 பெண்களுக்கு திருமணம் பண்ண முடிஞ்சுன்னா நானும் என் மனைவி வீட்டில் இருக்கிறப்ப தாயம் வாங்கிட்டு இருப்பேன். வேலை இல்லாத நானும் பனியன் கம்பெனி வேலைக்கு போயிடுவேன், எங்கள் மிஸ்ஸஸ் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ இருக்கிறப்ப இனி என்ன செய்யறது அப்படின்னு எங்கள் 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசிட்டு இருக்கிறப்ப இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து மறந்துக்கு ஒரு அடையாளத்தை வைக்கணும். காசு பணமெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, அதெல்லாம் எதுவும் காப்பாற்றலை. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணணும். சேவை செய்யணுங்கிற மனம் மட்டும் இருந்தால் பத்தாது, சேவை செய்ய பணம் வேணும். இன்னைக்கு அன்பு மகன் சலீம் பார்த்தீங்கன்னா இவங்க உலகம் பூரா பிரபமா எல்லாம் உலகம் பூரா சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே பணம். சிவகாசிலேருந்து இன்னைக்கு இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு கெஸ்ட்டு வேண்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னாவே அன்றைக்கி நம்ம அவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடணும், அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி செய்யறதுக்கெல்லாம் பணம் வேணும். பணம் எல்லாம் சேவை செய்ய முடியாது. சேவை செய்யணுங்கிற மனம் மட்டும் பார்த்தாது, சேவை செய்ய பணம் வேணும். அந்த பணத்தை மக்கள்கிட்ட நன்கொடையாக வாங்கி தான் சேவை செய்யணும். சேவை மட்டும்தான் நமக்கு. அதில் கிடைக்கிற புண்ணியங்கள் அத்தனையுமே நன்கொடையாளர்களுக்கு. அதனால அன்னைக்கு சரி சேவை செய்ய பணம் வேணுமே, அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எங்கள் 2 பேருக்குள்ள முடிவு பண்ணோம். சேவை செய்ய அன்னைக்கு
எந்த சேவை செஞ்சாலும் பணம் வேணும். பணம் இல்லாத சேவை செய்ய முடியாது. அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம தேவைகளை குறைச்சிக்குவோம், அதில் மீதமான காசை நம்ம மக்களுக்கு செய்வோம் அப்படின்ட்டு விழிப்புணர்வு சேவை செய்யலாம்னு தோணும். ஏன்னா அப்போ இந்த ஒரு ஏப்போ நோட்டீஸ் எடுத்தீங்கன்னா அப்போ ஒரு 30 பைசாவை எடுத்துக்கோம். இந்த நோட்டீஸ் 30 பைசா இன்னைக்கு 2 ரூபாய் வந்துருச்சு. ஒரு நோட்டீஸ் தயாரிக்க 2 ரூபாய் வந்துருச்சு. எங்கள் தேவைகளை குறைச்சிக்கிறதுக்கு நாங்கள் முதல்ல நிறுத்தினா எங்கள் குடும்பம் எங்க, அதாவது ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறத அன்றைக்கி நாங்களே நிறுத்திட்டோம். 2001-2005 அது எல்லாத்தையுமே ரெக்கார்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல நிறுத்துறது கேபிள் இணைப்பு. அன்றைக்கி மாதம் 100 ரூபாய் கொடுங்க, அதுக்கு 100 நோட்டீஸ் அடிச்சு 100 பேருக்கு கொடுத்தா 100 பேர் விழிப்புணர்வு பெறுவாங்க அப்படின்ட்டு ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உறுப்பு தானம், தோல் தானம், சென்சல் தானம், இதோட சேர்த்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. என்னுடைய ஆடைகள் பூரா இப்படி தான் இருக்குது. வேறு ஆடைகள் அணிய மாட்டேன். நான் இறந்த பிறகு கூட என் உடல் மேலே போடுறதுக்காக தனியாக ஒரு ஆடை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 விழிகள் திறந்திருந்து உறங்கிட்டு வரவே நீ விழிக்கும் வரை நான் உறங்க மாட்டேன்னு எழுதிருக்கேன். இப்போ நான் போயிட்டுனாவே என் இடத்துக்கு சலீம் வந்து இந்த சேவை செய்வார். அது மாதிரி எல்லாமே இப்படி ஆரம்பித்தோம். முதல் இணைப்பு கேபிள் இணைப்பு, அது நிறுத்தணும். 2வது அசைவத்து நிறுத்தணும். அன்றைக்கி மட்டன் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 150 ரூபா தான். இன்றைக்கி 800 ரூபா 1000 ரூபாய் இருந்துச்சு. அசைவம் சாப்பிட்றோம். இன்றைக்கி வரைக்கும் அசைவம் நான் சாப்பிட்டது 20 வருஷம் ஆகுது. அவங்க இருக்கணும். அப்போ எந்த டைம் சினிமா ட்ராமாக்கெல்லாம் போகிறதெல்லாம் இருக்கணும். நீங்கள் 3 பொண்ணுங்க நான் குடும்பத்தோடு போனால் அன்றைக்கி 300-400 வரும். அன்றைக்கி டிக்கெட் கம்மி, அன்றைக்கெல்லாம் 2000-3000 வேணும். சினிமாவுக்கு போகிறது கேபிள். என் மனைவி என்கிட்ட இருந்த புகைப்படத்தினால என் மனைவிக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்து 2014 மார்ச் 14 காலமாயிட்டாங்க. அவங்க உயிர் பிரிய நேரத்தில் கூட நீங்கள் சாகிற வரைக்கும் சேவை நிறுத்தாமல் சரி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு மணி பர்ஸ் கொடுத்தாங்க. அந்த மணி பர்ஸில் 83 ரூபா பணம் வச்சுருந்தாங்க எங்கள் மனைவி. அந்த பணம் மட்டும்தான் என்னோட சொத்து. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என் பேரில் எந்த சொத்துமே கிடையாது. 20 வருஷமாக சர்வீஸ் பண்ணுறோம். மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா சேமிச்சிருந்தா கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 லட்ச ரூபாய் நான் காசு வச்சுருப்பேன். எனக்கு பக்கவாதம் வந்தப்போ கூட என் மனைவியோட நினைவிலே எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பிளட்டு கிளாட் ஆகிடுச்சு. 8 லட்ச ரூபா சர்ஜரி கேட்டாங்க. என்கிட்ட லட்சியங்கள் தான் இருக்குது, லட்சங்கள் இல்லை. நடக்கிட்டு அரசு மருத்துவமனையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு. அதனால் எல்லாருமே இந்த ஒவ்வொருத்தருமே இந்த ஐயா இருக்காருன்னா அவரும் ஒரு ரெக்கார்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ரெக்கார்ட் பண்ணுங்க. தினமும் ஏதாவது ஒரு சேவை பண்ணுங்க. நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாலையில் ஒரு கல் இருந்தால் கூட எடுத்து ஓரமாக போட்டு, அது மிகப்பெரிய சேவை. 2011 விழிப்புணர்வு சேவை நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பதிவு பண்ணி சேவை செய்யலாமா அப்படின்னாங்க. 2011 11/11/2011 நினைக்கிறேன். அப்போ தேசம் காப்பு மரக்கட்டில் அதில் சேவைக்குள்ள எங்கள் குடும்பத்தில் கொண்டு வரல. நானும் என் மனைவி மட்டும்தான். வேறு மதர்கள் யாரையுமே பண்ணுறாங்க. அது ஒரு குடும்ப சொத்தாக போகக்கூடாது, சேவைங்கிறது ஒரு பொது சொத்தாக இருக்கணும்னு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டமும் போனோம். சனிக்கிழமை சம்பளம் வாங்குவோம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு ட்ரெயின்லேயே பஸ்லேயே போயிடுவோம். அங்கே அந்த மாவட்டத்தில் போய் இறங்கின உடனே எங்களுக்கு என்ன தேவை, டாய்லெட் வேணும், பாத் வேணும். அது அங்கங்கே ட்ரெயினில் போனாலும் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கும். அதை முடிச்சுட்டு கையில் 2 பேருமே ஒரு பதாகை வச்சுருப்போம். ரத்த தானம், கண் தானம், உடல் தானம் பற்றிய விழிப்புணர்வு சேவை 2 ரூபாய் கொடுத்து உதவி செய்யுங்கன்னு அந்த பேனர் நான் வந்து மனைவி ஒன்று கழுத்தில் உண்டியல் 2 பேருமே உண்டியல் மாட்டியிருக்கோம். அந்த 2 ரூபாய் கூட கிடைக்காது. இதே திருப்பூரில் என் மனைவியை நாங்கள் 2 பேரும் போகவே வேசின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் நாள் அந்த ஒரு அவச்சூல் நாங்கள் தாரவரம் ரோட்டில் தெற்கு காவல் நிலையத்துக்கு அந்த வழியில் போகிறப்ப இந்த பக்கம் பொழைக்கிறதோட அப்படி இப்படின்னு எங்களை ஒருத்தர் கிராஸாக போய் பேசிகிட்டே போயிட்டார். ரொம்ப அவமானப்பட்டோம். எங்கள் வீட்டுக்காரமா அவர் பேசிட்டு போகிறார், வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், நோட்டீஸ் கொடுக்குறேன், கடைக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனோம். முதல் நாள் அவமானப்பட்ட அந்த இடத்துல அடுத்த நாள் ஒரு எங்களுக்கு திருப்பூரின் முத்துக்கள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அவார்டு கொடுத்து பட்டம் கொடுத்தாங்க. அவர் பாய் கொடுத்தாரு. அவர் ஒரு செட்டு மாதிரி வச்சுருந்தாங்க, ஆஃபீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு தெரியாமல் எங்களை வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் எங்களை கூப்பிட்டு, ஐயா உங்கள் பர்மிஷன் இல்லாமல் அம்மாவே உங்களே ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டோம், பக்கத்தில் நம்ம ஸ்டுடியோ இருக்குது, வாங்க ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்ட்டு அன்றைக்கி திருப்பூரின் முத்துக்கள்னு போட்டாங்க. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இருக்கும். இது மாதிரி நிறைய சேவை. அது இப்போவும் இந்த பக்கவாதம் வந்த நேரத்துலையும் புண்ணியங்கிற ஒன்று இருக்கிறத உணர்ந்துட்டேன். சேவையில் கிடைச்ச புண்ணியம், ஐயாவை போல பெரியவங்களாம் கொடுத்த செஞ்ச ப்ளஸ்ஸிங் எல்லாம் இருந்தால் இன்னைக்கு பக்கவாதம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நடந்து போயிட்டு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் கீழே விழுந்துட்டேன். கீழே வந்து பக்கத்தில் வந்தவங்கள காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எம்ஆர்ஐ பார்த்து அங்கே பிளட்டு கிளாட் ஆகிடுது. சர்ஜரி பண்ணியே வந்துட்டாங்க. இல்லைன்னா உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்ட் வெடிச்சு போயிடும், அப்புறம் காதல் மூக்கில் பிளட்டு வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதன் பிறகு தேசம் காப்பு மார்க்கெட்டை 2011 2021 நமக்கு பின்னாடி இந்த சேவைகளாக தொடரணும் அப்படிங்கிறது எங்கள் பேரை வச்சே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். அவேர்னஸ் அப்பா அம்மா அறக்கட்டளை நம்ம துவங்கி அதில் இப்போ நம்ம அன்னை சரவணகுமார் அவங்களாம் டெய்லி மாதம் எனக்கு 1000 ரூபா சாப்பாட்டுக்கு அனுப்பிடுவார்.
உட்கார் வா மகனே. இவங்கெல்லாம் எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பயாரு கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றின்னு சொன்னாங்க இல்லையா? அதை நான் கொஞ்சம் ரீமாடல் பண்ணி சேவை நன்றே பிச்சை புகழும் சேவை நன்றி. காமராஜர் சத்து அன்னதான மதிய உணவு திட்டத்துக்கு நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னார் மக்கள் குழந்தைங்களுக்காக. அதுபோல் சேவைக்காக பிச்சை எடுக்க எனக்கு வந்து வருத்தமில்லாத வெக்கப்படல. சமூக சேவை செய்யறவங்களுக்கு அன்னை உணவுக்கு சேர்த்தா சொல்லி கேட்டுக்க. சமூக சேவை செய்யறவங்களுக்கு 5 குணங்கள் இருக்கக்கூடாது. வெக்கம், மானம், சூடு, சொரணை, சலிப்புத்தன்மை. இந்த 5 குணங்கள் இருக்கக்கூடாது. என் மனைவி பேசின்னு சொன்ன இதே ஊருக்கு நான் இந்த திருப்பூர் மண்ணுக்கு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு சாவுங்க. நான் இறந்தா கூட என்னை எடுத்து அடக்க மாட்டேன் அப்படின்னு சில களமார்க்கட்டிலும் ஒரு அறக்கட்டளை இருக்கு. அந்த அறக்கட்டளை எழுதி இறந்த பிறகு என் மனைவியும் என் தாயும் தகனமான திருப்பூர் தெற்கு மின்மையானது என்னை தகனம் செய்யணும்னு எழுதி கொடுத்தேன். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சி அனைவருக்கும் விருதாளர்கள் அனைவருக்கும் இந்த விருதை கொடுத்து நம்மளெல்லாம் கௌரவப்படுத்திய சலீம் குழுத்துக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா வாழ்க வளமுடன். தேசங்காப்பம் அப்படிங்கிற அறக்கட்டளை பேரை வச்சுட்டு தேசம் வந்து கண்டிப்பா உங்களை காக்குமையா. நீங்க தெரிஞ்சு வச்சீங்களா தெரியாம இருக்கீங்க தெரியல. உங்களுக்கு கண்டிப்பா அந்த தேசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை காக்கும். உங்களுக்கு நாங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஆறுதலாகவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். உங்களுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சிவகாசி வந்திருந்தாங்க ஐயா. வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேவைக்காக பாராட்டி முதல் பசி தீர்த்தோருக்கு நான் ஊர்லயே போய் கொடுத்தேன். அந்த ஏன்னா மற்றவங்களுடைய பசி தீர்க்கிறாங்களே ஏஜிபி அன்னதான சேவையா உணவு வங்கி அதுக்கு நான் பஸ்ஸில் போய் சலீமுக்கு அவங்க சொன்ன இடம் மையம் வச்சு சென்டரு அந்த இடத்துக்கே போயிட்டு ரோட்டாரமாக இருந்தது. அங்கே போயிட்டு அங்கேயே அவார்டு கொடுத்து வந்தேன். 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல நடக்கும்போது கண்டிப்பா உங்களை மாதிரி நல்ல மனிதர்களை இந்த மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு நிறைய மாவட்டத்தில் இருக்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை எடுத்துதான் அதை வந்து பண்ணியிருக்கோம். இவங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து இவங்கள மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களுக்கு கண்டு இப்போ போன மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூர்ல நடத்தியிருந்தவங்களை கண்டு நம்ம வந்து தமிழினியன் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. உங்களை கண்டு அங்க வந்து ஏற்கனவே வந்து ஆண்டவர் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கூட முன்னு நடத்திட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஐயா மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வயசு இருக்கவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அன்னதான சேவையை பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளோட கிஃப்ட் என்னன்னா ஆண்டவர் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க கூடயே இருக்காரு அப்படிங்கிறத உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் வச்சுதான் நாங்க நம்புறோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வேணும், உங்களுக்கு வந்து டீ ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து எந்த வித மறுப்பும் சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் உங்களுக்கு வந்து ஆண்டவர் கேட்டரிங் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து இன்னைக்கு மதிய சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் கேட்டரிங் சென்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லணும். உங்களுக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு ஊர்லயுமே ஆண்டவர் தானாவே எங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. உங்களுக்கு வந்து இது ஐயா சொன்ன மாதிரி நல்லது செஞ்சா ஏதோ ஒரு வழியில வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரிட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கத்தை உங்களுக்கு வந்து ஐயாவும் நம்ம தலைமை விருந்தினர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தசாமி ஐயாவும் துவக்கி வைக்கணும். உங்களுக்கு வாங்க மேடைக்கு வாங்க.